மமதா மிஷினரி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இவங்க வந்து 1979 அகமதாபாத் ஹெட் குவார்டர்ஸா வச்சு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இவங்களோட கோர் பிசினஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கீ பிசினஸஸ்ன்னு பார்க்கும்போது பேக்கேஜிங் மிஷினரி, அதாவது விஎஃப்எஃப்எஸ், ஹெச்எஃப்எஃப்எஸ் சிஸ்டம்ஸும் ப்ராடக்டா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டட் பேக் மேக்கிங் மிஷின்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க பேக்கேஜிங் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், அதுக்கப்புறம் ஃபார்மா, கன்சியூமர் குட்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏஷியா, யூரோப், அமெரிக்கா அப்படிங்கிற மார்க்கெட்ஸ்லயும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டெக்னாலஜிக்கலாவும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட் பண்றதாகட்டும், புதுசான ப்ராடக்ட்டை இனோவேட் பண்றதாகட்டும், இவங்க வந்து புதுசா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியோட லீடரா இருக்காங்க. அதாவது ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்ல வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா இருக்காங்க. குளோபல் ரீச்சும் வந்து இவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். டெக்னாலஜிக்கலாவும் வந்து நிறையவே இனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. டைவர்சிஃபைடான ரெவன்யூ வருது. அதாவது நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து பேக்கேஜிங் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபுட், பெவரேஜஸ், ஃபார்மா, கன்சியூமர் குட்ஸ், எஃப்எம்சிஜி, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது பல டெக்கேட்ஸா வந்து இந்த பேக்கேஜிங் மெஷினரிஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. வீக்னஸ் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்என்டி ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இவங்களோட ஹை கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஸோ இவங்களோட செக்மெண்ட் வைஸ் வந்து பிரிக்கும் போது இவங்களோட டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து இவங்களோட ரெவன்யூ அப்புறம் ப்ராஃபிட் இதெல்லாமே வந்து இம்பாக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குளோபல் காம்படிஷனும் இவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2022க்கும் 23க்கும் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து 21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா வந்து 33.3%, நெட் ப்ராஃபிட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 1.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0.6 இருந்த டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.45 வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது யூஃப்ளெக்ஸ் அண்ட் வின்மோலார், டோட்டானி கார்பரேஷன், இவங்க எல்லாம் வந்து இவங்களோட கீ காம்படிட்டரா இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது டொமஸ்டிக்கா வந்து எஃப்எம்சிஜி, லீடிங் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட டொமஸ்டிக் கிளைண்டா இருக்காங்க. இன்டர்நேஷனலாவும் இவங்க நார்த் அமெரிக்கா, யூரோப், சவுத் ஆசியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் இவங்க வந்து நிறையவே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபிளெக்சிபிள் பேக்கேஜிங்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ்க்கு, பெவரேஜஸ், ஃபார்மா, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் இவங்க வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்க்கும்போது இவங்களோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, ஆர்என்டில இன்வெஸ்ட் பண்றது, குளோபல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா இருக்கு. 179 கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இது வந்து 19 டிசம்பர்ல இருந்து 23 டிசம்பர் வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்கும். இதோட பிரைஸ் பேண்ட் பாக்குறப்ப 230 ரூபாய் இருந்து 243 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் லாட் சைஸ் வந்து 1, மேக்ஸிமம் லாட்ஸ் வந்து 13 லாட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட 1 லாட்டுக்கு வந்து உங்களுக்கு 61 ஷேர் கிடைக்கும். இந்த ஷேர் வந்து கரண்டா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல பார்க்கும்போது 50% கிட்ட லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த கம்பெனியோட அனலைஸ் பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கம்பெனில அப்ளை பண்ணி நீங்க லிஸ்டிங் டேட்ல வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.